சென்னை வேளச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் கார் பார்க்கிங் மற்றும் குப்பை தொட்டி வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையில் முறையிட்ட நபரை கிரிக்கெட் பேட்டால் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை வேளச்சேரியில கார் பார்க்கிங் பிரச்சனை மற்றும் குப்பை தொட்டி பிரச்சனையில பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய பாண்டியன் என்ற நபரை கிரிக்கெட் மட்டையால் தாக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல காவல்துறைக்கு தகவல் சொல்லிவிட்டு அவர்கள் தப்பி செல்லும் போது காரின் முன்பு அவர் தடுத்து நிறுத்த முயன்ற போது காரை ஏற்றி கொல்ல முயன்ற சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி பகுதியை நடேசன் நகர் பகுதியில் வசித்து வரக்கூடியவர் பாண்டியன். இவரது மனைவி சங்கீதா. இவர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் பேரில் வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பா பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ராபர்ட் மற்றும் அவரது மனைவி, அவரது மருமகன் ஆகியோர் சேர்ந்து தனது கணவர் பாண்டியனை கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதாகவும், குறிப்பாக கார் பார்க்கிங் செய்யக்கூடிய பிரச்சனையிலும் அங்கு குப்பத்தொட்டி ஒன்று வைத்திருந்ததாகவும், அது குறித்து தங்களது குழந்தைகளிடம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ராபர்ட்டும் மற்றும் அவரது மனைவியும் கேட்டபோது, நாங்கள் அடிக்கடி ஏன் பிரச்சனை சரி என்று கேள்வி எழுப்பிய போது அவரது மருமகன் கிரிக்கெட் மட்டையால் தனது கணவரை தலையில் தாக்கியதாகவும், 5க்கும் மேற்பட்ட முறை தலையில் தாக்கிய நிலையில அவர் நிலை குறைந்து கீழே விழுந்த பின்பு போலீசாருக்கு தகவல் சொல்ல வீட்டுக்குள் சென்ற போது அங்கு செல்போனை எடுத்து விட்டு வரும்போது அவர் காரை எடுத்துக் கொண்டு சென்றதாகவும், தடுக்க முயன்ற போது காரை ஏற்றி அவர் கொலை செய்ய முயன்றதாகவும், இதில் காரில் நரம்பு கட்டாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வேளச்சேரி போலீசார் 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 21ஆம் தேதி இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஆனால் குற்றவாளிகளை அவர் கைது செய்யப்படவில்லை என்றும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுக்கு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் சங்கீதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போது அந்த கிரிக்கெட் மற்றும் தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும், அதே போல காரை ஏற்றி அவர் மீது இடிப்பது போன்று செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாக இருக்குது. இதனை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சங்கீதா அவர்கள் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.